அப்படிங்கிறது அவள் கனவுலயே அதை கண்டுட்டா எல்லாத்தையும். ஆக பெரியாழ்வார் நிற்கிறார் அங்க கலங்கி போய். ஆண்டாள அரங்கனோட சேர்ந்துட்டா. அப்போ அவர் சொல்றாராம், எனக்கு நீர் மாமனார் ஆகி விட்டீர் அப்படின்னு சொல்றார். ரங்கன் சொல்றார், ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத்து அப்படின்னு தனியன். ஒரு மகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு கலங்கி நிற்கிறார். இத்தனை தூரம் ஆசையா வளர்த்த பெண் பிள்ளை இனி எம்பெருமான் கிட்ட சேர்ந்துட்டா, அதை நினைச்சு கலங்குறாராம். அப்போ சொல்றாரு, இன்னும் மாமனார் ஆகிவிட்டீர் நீர் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் நானா கைங்கரியம் செய்து கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லி அவரை மங்களாசாசனம் பண்ணி பெரியாழ்வார் அங்கிருந்து சென்று ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்றார். திருமாலிருஞ்சோலையில வாசம் பண்ணி அவருடைய அந்த திருவரசி இன்னும் திருமாலிருஞ்சோலையில இருக்கு. அங்குதான் அவருக்கு பரமபதம் கிட்டிற்று, திருமாலிருஞ்சோலை மலையில. அங்கிருந்து கொண்டு கைங்கரியம் செய்ய போதுதான். இப்படி அரங்கனை மணந்த ஆண்டாள் அவள் பாடின பிரபந்தங்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற வேதத்தின் சாரமான திருப்பாவையும் சங்கத்தமிழ் மாலைன்னு போட்டப்படுறது. இப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன ஆசைப்பட்டாள் இதுல திருப்பாவைனா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமையாவும் உமக்கே நாமா செய்வோம் அப்படின்னு சொன்னா. நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு சொன்னா. இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி அப்படின்னு பாடினா. கொம்மை முறைகள் இடர்தீர கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவந்தானேன் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டது எல்லாம் என்ன, எம்பெருமானுக்கு கைங்கரியம். அவன் அவதரிக்கும் போதெல்லாம் தானும் அவதரிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் அப்படின்னு சொன்னான். இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆண்டாள் ஆழ்வார் திருமகளார் அப்படின்னே கொண்டாடப்பட்ட பெருமையுடையவர். பெரியாழ்வாரால வளர்க்கப்பட்டதுனால சரமபர்வ நிஷ்டையில சொல்றாளே, அதனாலதான் அந்த பதிகத்தை நாம சொல்லலை. ஏன்னா அல்ல நல்லையன் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லிபுதுவை விட்டு சித்தை தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரே அது காண்டுமேன்னு பெரியாழ்வார் காட்ட எனக்கு பெருமாள் கிடப்பான் அப்படின்னு நம்பினாள். அந்த பதிகத்துல நல்லையன் தோழிங்கிற பாசுரத்துல 10வது பதிகத்துல அது போலயே பெருந்தாளுடைய பிரானடிக்கு பிரியாதென்றும் இருப்பாரேன்னு பெரியாழ்வார் காட்டி பெரிய பெருமாளை காட்டி கொடுக்க அந்த பெருந்தாளுடைய பிரானடிக்கு பிரியாது என்றும் இருந்து கொண்டு ஆண்டாள் நமக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் நம்ம ஆண்டாளுடைய கல்யாணத்தை கனவு மூலமா அவள் சொன்னது பிரகாரம் பார்த்தோம். நேராக அவள் எம்பெருமானோடு சேர்ந்து நமக்கு இன்னைக்கும் எல்லா திருக்கோயில்கள்லயும் ஆண்டாள் சந்நிதி இல்லாத கோயிலை நாம பார்க்க முடியுமோ? எல்லா இடத்தையும் ஆண்டாள் இருந்து நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கா. ஆண்டாள் சந்நிதி ஒரே ஒரு திவ்யதேச அதாவது திவ்ய ஸ்தலத்துல கிடையாது. அது எங்கன்னா மேலக்கோட்டையில எதுகிரி திருநாராயணபுரத்துல அங்கு மட்டும்தான். ஏன்னா அங்க ஆடிப்புறம் எதுகிரி நாச்சியா இருக்கு, அவளே சாட்சாத் ஆண்டாள் தான். அதனால ஆண்டாளுடைய கற்கட்டே பூர்வ பல்குன்யான்னு சொல்ற மாதிரி அந்த எதுகிரி நாச்சியாருக்கும் ஆடிப்புறம் தான். அதனால மற்ற இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் ஆண்டாள் இல்லாத ஒரு சந்நிதின்னு நம்ம பார்க்கவே முடியாது. ஆண்டாளை தெரியாதவா இருக்காது, ஆண்டாளுடைய திருப்பாவை தெரியாதவா இருக்காது, ஆண்டாளுடைய திருப்பாவையை செவிசாத்தாத எம்பெருமான்களே இருக்க முடியாது. இப்படி எம்பெருமானுக்குன்னே அவதரிச்சு நமக்காகன்னு அவதரிச்சா. எமக்காகவென்றோ ஆண்டாள் அவதரித்தாள்னு பூமி பிராட்டியின் அம்சமாக அவதரித்து சூடி கொடுத்த சுடர்கொடியாக அவள் பெருமை பெற்று திருமாலுக்கெனவே வாழ்ந்து மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன்னு சொல்லி நமக்காக திருப்பாவை நாச்சியார் திருமொழியை அனுகிரகிச்சு பெருமாளுக்கே இறுதியில ஆட்பட்டு அந்த ரங்கநாதனின் நாயகியாக இன்னைக்கும் ஆண்டாள் நமக்கு. ஸ்ரீரங்கத்துல மட்டும் 3 சன்னதி, அடியேன் இப்போ ஸ்ரீரங்கத்துலதான் இருக்கேன். ஸ்ரீரங்கத்துல 3 சன்னதி உண்டு ஆண்டாளுக்குன்னு. வெளியாண்டாள் சன்னதின்னு அடையவளஞ்சான்ல உண்டு. கண்ணாடி ஆண்டாள்னு சொல்லிட்டு சந்திரபுஷ்கரணி கரையில கோதண்டராமர் சன்னதிக்கு பதில கண்ணாடியர் ஆண்டாள் 30 நாட்களும் 30 அலங்காரம் அவ்வளவு அதி அற்புதமா பண்றா. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் தக்க அந்த பாசுரத்துல என்ன சரித்திரம் இருக்கோ அதுக்கு தக்க அலங்காரம் பண்ணி அவ்வளவு அழகா கண்ணாடியர் ஆண்டாள். மேலும் உள்ளாண்டாள் சந்நிதியில மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாயின்னு கேட்டாளே, அத போல ராமன் லக்ஷ்மணர் அந்த ராமர் பரிவாரங்களோட ராமன் மூலவரா பெருமாள் செயல் சாதிக்கிறார். நீ அமர்ந்த திருக்கோலத்துல ஆண்டாள் இருக்கா அங்க உள்ளாண்டாள் சந்நிதின்னு. ஆக வெளியாண்டாள் உள்ளாண்டாள் கண்ணாடியார் ஆண்டாள்னு 3 ஆண்டாளாக சேவை சாதிச்சுட்டு இருக்கா இங்க ஸ்ரீரங்கத்துல. இப்படிப்பட்ட ஆண்டாளின் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் ஆண்டாள் விவாகத்தை ஒரு வாராக அனுபவித்தோம். கமலமென வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே, காரார் நற்றுடாய் கானகத்தில் அவதரித்தாள் வாழியே, விமலமிகும் திருமாடி பூரமுதித்தாள் வாழியே, விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த பாவை நல்லாள் வாழியே, அமுதுபடும் திருப்பாவை 30 வாழியே, ஆன 143 உரைத்தாள் வாழியே, அமரர்பதி அரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே, ஆண்டாள் அடியினைகள் அனவரதம் வாழியே.
வாழி வாழி வளர்ப்போதை வான்முகம், வாழி வாழி மருங்காரும் கொய்சகம், வாழி வாழி வளர்க்குங்கும கொங்கை, வாழி வாழி ஆண்டாள் மலத்தாள்கள் இரண்டுமே. சோச்சிட்ட மாலிகா பந்த கந்தபந்துர ஜிஷ்ணவே விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்யமங்களம், மாத்ருஷா கிஞ்சனத்ராண பத்த கங்கண பாணயே விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். சூடிக் கொடுத்தாள் பாமாலை, சூடிக் கொடுத்தாள் பூமாலை, பாடித்தந்தாள் பாமாலை, தேடி மணந்தாள் திருமாலை, கூடித் தொழுவோம் ஆண்டாளை. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கிருஷ்ணார்ப்பணம். சூப்பரா இருந்ததுமா, அற்புதமா இருந்தது. செவி படைத்த பயன் ஆண்டாள் வைபவத்தை கேட்பது, நாவு படைத்த பயன் ஆண்டாள் வைபவத்தை சொல்வதுன்னு ஆரம்பிச்சு வராக அவதாரத்தை அழகா கதையா சாதிச்சு பிராட்டி பெருமாளிடம் கேட்டதையும் பெருமாள் சொன்ன பதிலையும் கைசிக மகாத்மியத்தின் மூலம் எவ்வாறு அவனை அடையலாம் என்பதையும் சிதேவனசி சுஸ்வஸ்தே வராக சரம ஸ்லோகமும் அர்த்தமும் தேவரீர் சாதித்து